மக்களுக்கு கொடுத்த எந்த ஒரு வாக்குறுதியுமே திமுக நிறைவேற்றலை. மகளிருக்கு உரிமை தொகை, அனைத்து மகளிருக்கும் உரிமை தொகைன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தகுதி வாய்ந்த மகளிருக்கு தான் உரிமை தொகைன்னு சொன்னாங்க. அதுலேயும் பாராபட்சம். கல்விக் கடன் ரத்து பண்ணுறேன்னு சொன்னாங்க. கல்விக் கடன் ரத்து பண்ணல. இன்றைக்கி கல்விக் கடன் ரத்தாயிடுன்னு சொல்லி இன்றைக்கி படித்த மாணவர்கள் வந்து எவ்வளவோ பேர் வந்து அதை நினச்சி ஓட்டு போட்டு இன்றைக்கி ஏமாந்து இன்றைக்கி பேங்க்கில் இருந்து எல்லா காரங்களும் அவங்க எல்லா சைட்லையும் ப்ரெஷர் பண்ணுறாங்க. இன்றைக்கி அவரோட பொய்யான வாக்குறுதியை நம்பி இருக்காங்க. விவசாயிகளுக்கு எந்த ஒரு அடிப்படை ஒரு விஷயமும் பற்றி தெரியாத ஒரு முதலமைச்சர். இன்றைக்கி எல்லாரும் பார்த்திங்கன்னா ஒரு புல் பூண்டு முளைக்கிற இடத்துக்கு கூட தகுதி இல்லாத அளவுக்கு இன்றைக்கி தமிழ்நாட்டோட வேளாண்மையை வந்து சீரழிச்சிட்டார். ஸோ விவசாயிகளுக்கு சரியான உரம் கிடைக்கிறது கிடையாது. அவங்க இப்போ விவசாயம் பண்ணுறத கொள்முதல் பண்ணுறதுக்கு சரியான நிலையங்கள் கிடையாது. நீங்களே இப்போ சமயத்தில் பார்த்துருப்பீங்க, தஞ்சாவூர் மாவட்டத்தில் அங்கே முளைஞ்ச ஒரு நெல்மணியை சென்னை தலைமைச் செயலகத்துக்கு எடுத்துகிட்டு வந்து பார்க்குற ஒரு முதலமைச்சரை நம்ம இன்றைக்கி வச்சுருக்கோம். அப்படிப்பட்ட ஒரு முதலமைச்சரை வச்சுக்கிறதுக்கிறப்ப நம்ம வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரியாத அளவுக்கு மக்கள் இன்றைக்கி குழம்பி போயிருக்காங்க.